வெல்கம் பேக் டு அவர் சேனல். தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு குழுமத்தின் மூலமாக 2ஆம் நிலை காவலர்களுக்கான காலி பணியிடங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் மிக விரைவில் வர இருக்கின்றது. அதற்கான ஒரு குட் நியூஸ் தான் சட்டப்பேரவையில் முதல்வர் அவர்களின் அறிவிப்பு வெளியாகி இருக்கின்றது. 2025ஆம் வருடத்திற்கான வேக்கன்சி 2833 கணக்கிடப்பட்டு டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டுக்கு அனுப்பப்பட்டுள்ளது என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். தற்பொழுது வருடம் பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை காவலர்களுக்கான வேக்கன்சி வந்து கொண்டே இருக்கின்றது. படிக்கக்கூடிய நண்பர்கள் நல்ல கட் ஆஃப் எடுக்கக்கூடிய நண்பர்களுக்கு வேலை கிடைத்து கொண்டுதான் இருக்கின்றது. இதை பற்றி நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். 2833 வேக்கன்சி வருவதாக இருந்தால் கட் ஆஃப் எவ்வளவு வரும், அதற்கு நீங்கள் என்ன எஃபெக்ட் போட வேண்டும், இதற்கு முன்பாக நீங்கள் 1 மார்க் 2 மார்க்கில் கட் ஆஃபில் ஓவரால் கட் ஆஃபில் போயிருக்கலாம். ஸோ ஏஜ் பாரில் இருக்கக்கூடிய நண்பர்கள் நல்ல எஃபெக்ட் போடுங்க. எங்கே உங்களுக்கு நெகட்டிவாக இருக்கின்றதோ அதை நீங்கள் பாசிட்டிவாக நீங்கள் தான் மாற்ற வேண்டும். அதற்காக 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய பள்ளி பாட புத்தகத்தை நீங்கள் தெல்ல தெளிவாக படியுங்கள். சரிங்களா? அடிக்கோடிட்டு நீங்கள் படித்தால் மட்டும்தான் வேலைக்கு போக முடியும். மார்க்கெட்டில் இந்த கைடை படித்தா போயிடலாம், அந்த கைடை படித்தா போயிடலான்னா கண்டிப்பாக போக முடியாது. பள்ளி பாட புத்தகத்தை படியுங்க. நிறைய டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். அதே போல் நீங்கள் எக்ஸாம் முடித்த பிறகு தான் நீங்கள் பிசிக்கலுக்கு ஃபுல்லாக ப்ராக்டிஸ் எடுக்க வேண்டும். நீங்கள் எக்ஸாமுக்கே சரியாக படிக்கலை, இப்போலேருந்தே நான் பிசிக்கலுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறனாக கண்டிப்பாக ஃபெயிலியர் தான் ஆகும். நீங்கள் எக்ஸாம் முடிகிற வரை பிசிக்கலுக்கு ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. எக்ஸாம் பர்ஃபெக்டாக முடித்து பிசிக்கலுக்கு கேப் கண்டிப்பாக இருக்கும். ஒரு 1 or 2 மந்த் கேப் இருக்கும். அதில் நீங்கள் ப்ராக்டிஸ் பர்ஃபெக்டாக பண்ணிங்கனாவே போதுமானது. நன்றி, வணக்கம்.